கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பரக்கலா பிரபாகர், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் பிரச்சினையை விடவும் மிக முக்கியமானது என்றார். இது இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்கோ அல்லது இரட்டை பதிவுகளை தவிர்ப்பதற்கோ இலக்கு வைக்கப்படவில்லை என்று கூறினார். பீகாரில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை 8.22 கோடி என்றும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு அது 7.42 கோடியாக குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 80 லட்சம் மக்களால் தங்கள் பெயர்களை பட்டியலில் காண முடியவில்லை. இதன் நோக்கத்தை சந்தேகிப்பது தவறா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்காளர்களை நீக்க இலக்கு வைப்பதாக சந்தேகம் ஏற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தத்தின் 2ஆம் கட்டம் பீகாரை விடவும் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கல பிரபாகர் கூறியுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பரக்கலா பிரபாகர், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் பிரச்சினையை விடவும் மிக முக்கியமானது என்றார். இது இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்கோ அல்லது இரட்டை பதிவுகளை தவிர்ப்பதற்கோ இலக்கு வைக்கப்படவில்லை என்று கூறினார். பீகாரில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை 8.22 கோடி என்றும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு அது 7.42 கோடியாக குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 80 லட்சம் மக்களால் தங்கள் பெயர்களை பட்டியலில் காண முடியவில்லை. இதன் நோக்கத்தை சந்தேகிப்பது தவறா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்காளர்களை நீக்க இலக்கு வைப்பதாக சந்தேகம் ஏற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தத்தின் 2ஆம் கட்டம் பீகாரை விடவும் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கல பிரபாகர் கூறியுள்ளார்.